ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பலாக்கொட்டையை வச்சு நம்ம ஒரு மசாலா பண்ண போகிறோம். இது வந்து சாப்பாடுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக நம்ம சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். பலாக்கொட்டையில் இந்த மாதிரி செய்யும் போது ஒரு நான்வெஜ் வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது நான் பலாக்கொட்டையை ஒரு நாள் ஃபுல்லும் நைட் நான் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த தோல் வந்து இப்போ எடுக்க முடியாது. நம்ம குக்கரில் நல்லா விசில் விட்டுட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த தோல் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் பலாக்கொட்டையை இதில் சேர்த்துடலாம். நல்லா ஊறிடுச்சு, அதனால் ஒரு 5-6 விசில் வந்து விட்டால் போதும், நல்லா வெந்துடும். இப்போது இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்க்குறேன். இப்போ நம்ம குக்கர் மூடியை க்ளோஸ் போட்டு நம்ம ஒரு 10 விசில் விட்டுடலாம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணியாச்சு. பிஞ்சாக இருந்துச்சுன்னா ஒரு 5-6 விடலாம் விசில். நம்மளுக்கு கொஞ்சம் காய் வந்து பெருசாக இருக்கிறதுனால ஒரு 10 விசில் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 10 விசில் விட்டு நம்ம எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம அழகாக தோல் எடுக்க போகிறோம். பாருங்கள், ஈஸியாக இருக்கும். பாருங்கள், வெந்துருச்சு பார்த்தீங்களா? நல்லா பார்த்தாலே அமுங்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம இந்த தோல் வந்து உரிச்சிடலாம். இந்த மாதிரி தோல் உரித்து இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டோம். நல்லா ஆயில் வந்து சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு சேர்க்கலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று தான் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி சேர்க்கலாம். இப்போ இதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்க்குறேன். நல்லா வதக்கிட்டோம். இதோட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இப்போ வந்து நான் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சோண்டு மல்லித்தூள் சேர்க்குறேன். இது இந்த பச்சை ஸ்மெல் போகணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இது லைட்டாக கொதிக்கட்டும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 1/4 முடிக்கு ரொம்ப கம்மியாக தான் நான் தேங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தண்ணியும் வற்றிடுச்சு. இப்போ வந்து நம்ம பலாக்கொட்டையை சேர்த்துடலாம். நான் இன்னும் உப்பு சேர்க்கலை. இப்போ நல்லா நம்ம கிளறிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நான் உப்பு சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம பலாக்கொட்டை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்க்குறேன். வாசமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம்.
இப்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து இந்த தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கொதி வரட்டும். நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சாப்பாடுக்கெல்லாம் நம்ம தொட்டு சாப்பிடும்போது இது சூப்பராக இருக்கும். அதனால் இது 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது சாத்துலேயும் நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை வேண்டாம்னா நம்ம சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். சப்பாத்தி, தோசை இதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பலாக்கொட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.